சீமான் சாமான் முடிச்சு போட்டுட்டாங்க. அது பலசாகி குறுப்பிடிச்சு இளைஞர்களை போட்டு இந்த லயோலா மணியை தன் கட்சிக்காரர் தன் ரசிகர் என்ற ஒரே காரணத்திற்காக தமிழக பாடநூல் கழக தலைவர் ஆக்கியிருக்கிறாரு நம்ம சிஎம். இது என்னங்க நியாயம்? நம்ம நாட்டுல எவ்வளவோ கல்வியாளர்கள், இலக்கியவாதிகள், முனைவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த காலேஜ் டிராப் அவுட்டை ஒரு அறவேக்காட இந்த உயர் பதவியில போட்டா குழந்தைகளுக்கான அந்த பாடநூல் திட்டத்தை எப்படி ஒரு சிறந்த திட்டமா இவரால் கொண்டு வர முடியும்? நல்ல நல்ல முடிவுகளை இவரால் எப்படி எடுக்க முடியும்? நீங்களே சிந்திங்க. அதே மாதிரிதான் வெங்கட்ட நாராயணா என்பவர் ஜனநாயகன் படத்தை தயாரித்தவர். அதுல அவருக்கு ஏற்பட்ட இழப்புக்காகவும் மன உளைச்சலை ஈடுகட்டுறதுக்காகவும் விஜய் என்ன பண்றாரு? அவரை தமிழகத்தின் பிரதிநிதியாக டெல்லிக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு பதவி, பொறுப்பான ஒரு பதவி. இந்த வெங்கட்ட நாராயணா என்பவர் ஒரு கர்நாடகக்காரர். நமக்கும் கர்நாடகாவுக்கும் சில பஞ்சாயத்துகள்லாம் இருக்கு. அந்த நிலையில டெல்லியில போய் இவர் எப்படி நமக்கு சாதகமா அங்க பேச முடியும்? இதெல்லாம் இந்த ஊழல் லஞ்சம்னு சொல்றீங்களே, அதுலலாம் நாங்க ரொம்ப சுத்தமா இருக்கிறோம்னுட்டு, இது ஊழல் லஞ்சத்துக்கு சமமான தவறுகள். இதெல்லாம் நம்ம எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய தவறுகள். ப்ளீஸ் இதெல்லாம் திருத்திக்கோங்க.